Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. In previous class we are also discussed about our self practice sum 1G. Actually we are only do one A and B or C sum, right? Right, okay. So the balance sum today we are also discussed. Okay. So first all of you put your date in your left margin and write the E sum. Okay. One 12,578. 12,578. So first nearest 10, nearest first என்ன பண்ணணும், put your place value. The given number நம்ம என்ன செய்யணும், place value. அப்போ ones, tens, 100, 1000 and the next one is 10,000. நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோமா, நியரஸ்ட் 10 தான் செய்யணும். நியரஸ்ட் 10 எந்த பிளேஸ் செக் பண்ணும், ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது, 8 இருக்குது. 8 கிரேட்டர் 5 லெஸ் தென் 5 5 விட கிரேட்டராக இருக்கா லெஸ் தென்னாக இருக்கா, கிரேட்டராக இருக்குது. அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும், 78 பார்க்கணும் இல்லையா. நியரஸ்ட் 10 தானே, அப்போ நியரஸ்ட் 10 78க்கு நியரஸ்ட் 10 என்ன வந்துடும், 80. அப்போ என்ன வந்துடுங்க, 10,000 சேஞ்ச் ஆகாது. 1000 பிளேஸ் ஆல்வேஸ் அப்படியே தான் இருக்கும். 100 பிளேஸ் அப்படி இருக்கும். எந்த பிளேஸ் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், 10 ஸ்பேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 78க்கு நியரஸ்ட் 10 என்ன வந்துடுமா, 80. அப்போ 12,580. அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்ய சொல்லியிருக்கேன், 10 ஸ்பேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். 7 + 1 என்ன வந்துடும், 8. 1 ஸ்பேஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே. இந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நியரஸ்ட் 100. நியரஸ்ட் 100 12,578. Ones, tens, 100, 1000 and the next one is 10,000. So nearest 100 எந்த பிளேஸ் பார்க்கணுமா, 10th பிளேஸ் பார்க்கணும். 10th பிளேஸ்னால் 5 கிரேட்டராக இருக்கா லெஸ் தெனாக இருக்கா, கிரேட்டராக இருக்குது. அப்போ 100 பிளேஸ் மட்டும் பாருங்கள், 578. அப்போ நியரஸ்ட் 100 என்ன வந்துடும், கிரேட்டர்னாலே என்ன தான், அடுத்த 100 வரணும். அப்போ என்ன வரும், 600. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா 10,000 பிளேஸ் அப்படியே தான் இருக்கும், 1000 பிளேஸ் அப்படி தான் இருக்கும். 100 பிளேஸ் மட்டும் ஒன்று ஆட் பண்ணுவோம். இது 10th பிளேஸ் கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும், 100 கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். 5 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும், 6. அப்போ 10th பிளேஸ் 0, 1st பிளேஸ் ஆல்வேஸ் 0. ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன் நியரஸ்ட் 1000. நியரஸ்ட் 1000. Twelve, 5, 7, 8. So ones, tens, 100, 1000, 10,000. ஸோ 100 நியரஸ்ட் 1000 எந்த பிளேஸ் பார்க்கணுமா, 100 பிளேஸ் பார்க்கணும். 100 பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 ஆர் 5 கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும், நியரஸ்ட் 1000 தான் நம்ம மாற்றணும். அப்போ ரவுண்ட் அப்பில் தான் போகணும். ரவுண்ட் அப்னா 2000க்கு நெக்ஸ்ட் 1000 வந்து என்னது, 3000. அவ்வளோதான். அப்போ அங்கே என்ன வரணும், 10,000 சேஞ்ச் ஆகாது, 1000 பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ 3 ஆயிரும். அதர்வைஸ் மற்ற பிளேஸ் எல்லாமே என்ன வரும், 0 0 0. ஸோ த ஆன்சர் இஸ் 13,000. கன்ஃபியூஸாக இருந்தால் ஒன்றும் இல்லை, 1000 பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணணும். 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3. அதர்வைஸ் மீதி பிளேஸ் எல்லாம் என்ன ஆகும், 0 ஆயிடும். 9,870. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை சேஞ்ச் ஆகுமோ, நியரஸ்ட் 10 எழுத போகிறோம். அப்போ நியரஸ்ட் 10 எழுதணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. ஸோ நியரஸ்ட் 10 எந்த பிளேஸ் பார்க்கணும், ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் தான் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0 இருந்தாலும் அதே தான் வரும், அதே சேம் தான் இருக்கும். ஓகே. ரவுண்ட் அப்பும் இல்லை டவுனும் இல்லை, சேம் நம்பர் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். இப்போ நியரஸ்ட் 10 இஸ் 9,870. ஓகே. நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் 100. இங்கே 0 இருந்ததுனால இங்கே என்ன வேல்யூ இருக்கோ சேம் வேல்யூ வரும். ஓகே. 9,870. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. அப்போ நியரஸ்ட் 100னா எந்த பிளேஸ்மா, 10th பிளேஸ். அப்போ 10th பிளேஸ் 5 விட கிரேட்டராக இருந்தால் 100 பிளேஸ் கூட என்ன செய்யணும், நியரஸ்ட் 100 நியரஸ்ட் ரவுண்ட் அப்பாக மாற்றணும். அப்போ 800க்கு நியரஸ்ட் 100 என்னது, 900. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் என்ன செய்யணும், 1000 பிளேஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. 100 பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். 8 + 1 என்ன ஆயிடும், 9. அதர்வைஸ் 10th பிளேஸ் 0, 1st பிளேஸ் ஆல்வேஸ் 0. நெக்ஸ்ட் நியரஸ்ட் 1000. நியரஸ்ட் 1000.
9870. Ones, tens, 100 and the next one is 1000. அப்போ நியரஸ்ட் 1000 எந்த பிளேஸ் பார்க்கணுமா 100 பிளேஸு 100 பிளேஸ் 5ஓட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கா 5ஓட கிரேட்டர் தான் ஏன்னா 8 வந்து 5ஓட என்னது கிரேட்டர் தான் அப்போ கிரேட்டராக இருந்தால் 1000 கூட என்ன செய்யணும் 1000 நியரஸ்ட்டு 1000 சேஞ்ச் பண்ணுவோம் இது ரவுண்ட் அப்பா டவுனா ரவுண்ட் அப்பு தான் இல்லையா அப்போ ரவுண்ட் அப்னா என்ன வரும் 9க்கு நியரஸ்ட்டு 1000 என்ன வரும் 10,000 நியரஸ்ட் 1000 வந்து என்னது 10,000 ஆர் அதர்வைஸ் 9 கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 10 100 place always 0 10s place always 0 1s place always 0 ஓகே 9 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வந்துடுமா 10 100 place 0 1s place always 0 10s place always 0 இப்போ எல்லாம் பாருங்கள் 1s 10s 100 1000 next one is 10,000 so next one 5,837 next I have to take the I sum okay 5,837 so நம்ம இதை என்னதான் சேஞ்ச் பண்ணுமா first one nearest 100 nearest 10 so first all of you put your place value ones tens 100 1000 அப்போ நியரஸ்ட் 10 எந்த பிளேஸ் பார்க்கணுமா ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள் ஸோ இப்போ ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது ஸோ 5ஓட கிரேட்டராக லெஸ்ஸனா கிரேட்டர் அப்போ கிரேட்டராக இருந்ததுன்னா 10s பிளேஸ் வந்து 37 இருக்குது இல்லையா அப்போ 37க்கு நியரஸ்ட்டு 10 ரவுண்ட் அப்பு அப்போ நியரஸ்ட் 10 என்ன வரும் 40 அப்போ கன்ஃபியூஸாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம் டென்ஸும் ஒன்ஸு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் டென்ஸில் என்ன இருக்குது 3 இருக்குது 3 கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள் என்னது 40 ஓகே நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் 100 5,837 ones tens 100 and the next one is 1000 அப்போ நியரஸ்ட் 100னா எந்த பிளேஸ் பார்க்கணும் டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 3 இருக்குது அப்போ 3 இருந்துன்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம் ஏன்னா 5ஓட லெஸ்ஸனாக இருக்குது 5ஓட இங்கே என்ன இருக்குமா லெஸ்ஸனாக இருக்குது அப்போ எந்த சேஞ்சஸும் வேண்டாம் ஆட் பண்ண வேண்டாம் ஓகே 1000 பிளேஸில் என்ன இருக்கோ சேம் தான் வரும் 100 பிளேஸில் என்ன இருக்குது சேம் தான் வரும் ஏன்னா இது வந்து ரவுண்ட் டவுன் வந்துடும் 5ஓட லெஸ்ஸனாக இருந்தால் எங்கே வரணுமா ரவுண்ட் டவுன் அப்போ ரவுண்ட் டவுன்னா கீழே வந்துடும் அப்போ நியரஸ்ட் 100 என்ன தான் 800 அப்போ 5,800 ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நியரஸ்ட் 1000 நியரஸ்ட் 5,837 ones tens 100 and 1000 நியரஸ்ட் 1000 எந்த பிளேஸ் செக் பண்ணுமா 100 பிளேஸ் செக் பண்ணும் 100 பிளேஸ் 5ஓட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் 5ஓட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கா எஸ் 5ஓட கிரேட்டராக தான் இருக்குது அப்போ 5ஓட கிரேட்டராக இருந்தால் அப்போ நியரஸ்ட் 1000 என்ன வரும் 5,000க்கு நியரஸ்ட் 1000 என்னது 6,000 ஆர் அதர்வைஸ் 5 கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 6 100 place 0 10s place always 0 1s place always 0 so the answer is 6,000 next J 81,387 so first one nearest 10 nearest first all of you put your place value ones tens 100 1000 and the next one is 10,000 okay நம்ம நியரஸ்ட் 10 டென்ஸை தான் நம்ம மாற்ற போகிறோம் மற்ற பிளேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகாது ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 10,000 எழுதிக்கோங்க 1000 பிளேஸ் வேல்யூ நெக்ஸ்ட் 100 இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ தான் செக் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது 7 5ஓட கிரேட்டராக லெஸ்ஸனா கிரேட்டர் அப்போ கிரேட்டராக இருந்தால் எங்கே வரணும் ரவுண்ட் அப்பு அப்போ 87க்கு நியரஸ்ட்டு 10 என்னது 90 அப்போ 87 இங்கே என்ன வரணுமா 90 உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா என்ன செய்யணும் 5ஐ விட கிரேட்டராக இருந்தால் டென்ஸ் பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள் அப்போ 8 + 1 வந்து என்னம்மா 9 ஒன்ஸ் பிளேஸ் என்ன ஆகிடும் 0 ஆகிடும் நெக்ஸ்ட் செகண்ட் நியரஸ்ட் 100 நியரஸ்ட் 100
81,380. நியரஸ்ட் 100னா எந்த பிளேஸ் பார்க்கணும்? டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணணும். இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 8 5ஓட கிரேட்டரா லெஸ்தனா? கிரேட்டர். அப்போ கிரேட்டராக என்ன செய்யணும்? ரவுண்ட் அப்பு. அப்போ பாரு 387. நம்ம வந்து மற்ற பிளேஸை பார்க்காதீங்க, 100 பிளேஸை தான் நமக்கு நியரஸ்ட் 100ஆக மாற்றணும். அப்போ 387 டென்ஸ் பிளேஸ் பார்க்குறோம். டென்ஸ் பிளேஸில் 8 இருக்குது. அப்போ 8னா என்ன செய்யணும்? ரவுண்ட் அப்பு. 100 ஃபுல்லாக ஹோலாக மாற்றணும். அப்போ 387க்கு நியரஸ்ட் 100 என்னது? 400. அப்போ 81,000. இப்போ கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கிரேட்டராக இருந்தால் 100 பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள், 3 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன ஒரு 4. Otherwise, tens place always 0, ones place always 0. So the answer is 81,400. And the third one, nearest 1,000. Nearest 1,000. 81,387. Ones, tens, 100, 1,000. Next one is 10,000. இப்போ நியரஸ்ட் 1000னா நம்ம எந்த பிளேஸ் பார்க்கணும்? 100 பிளேஸ். 100 பிளேஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. 5ஓட கிரேட்டரா லெஸ்ஸனா? லெஸ்ஸன். அப்போ லெஸ்ஸனாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அங்கே 1000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ சேம் நம்பர் வரணும். மற்ற பிளேஸில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதாவது ரவுண்ட் டவுனுக்கு வரணும். அப்போ ரவுண்ட் டவுன்னா 1387. அதுக்கு நியரஸ்ட் 1000 என்ன வரும்? 1000 தான். இப்போ பாருங்கள், 81,000, 100 always 0, 10s always 0, 1s place always 0. So the answer is 81,000. 81,000. Next fifth one பாருங்கம்மா. The height of Mount Everest is 8,848 meter. Round it off the nearest 10 meter, 100 meter, 1000 meter ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் மீட்டருங்கிறது ஒன்றும் இல்லாமல் நியரஸ்ட் 10 என்ன, நியரஸ்ட் 100 என்ன, நியரஸ்ட் 1000 என்னன்னு பார்த்து அப்படியே நம்ம மீட்டரில் எழுதணும். ஓகேவா? மவுண்ட் எவரெஸ்ட், எல்லோரும் மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8,848. ஓகேவா? ஸோ இருக்கிறதே ஹையஸ்ட் மவுண்ட் எது தான்? எவரெஸ்ட்டு தான். சரியா? ஸோ அப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் வந்து என்னமா? 8,848 மீட்டர். ஸோ அதை நியரஸ்ட் 10 என்ன, நியரஸ்ட் 100 என்ன, நியரஸ்ட் 1000 என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், நியரஸ்ட் 10. நியரஸ்ட் 10 பார்க்க போகிறோம். இப்போ நியரஸ்ட் 10 உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8,848. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100 and the next one is 1000. ஸோ இப்போ நியரஸ்ட்னா எந்த பிளேஸு? ஒன்ஸ் பிளேஸு. அப்போ ஒன்ஸ் பிளேஸ்லாம் என்ன வரணும்? 8 இருக்குது. கிரேட்டர் 5ஆ லெஸ் தென் 5ஆ? 5ஓட கிரேட்டராக இருக்குது. 5ஓட கிரேட்டராக இருக்கா லெஸ் தென்னாக இருக்கா? கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும்? டென்ஸ் கூட ஒன்று ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1000 அப்படியே தான் வரும். 100 பிளேஸ் அப்படியே தான் வரும். டென்ஸ் பிளேஸில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். 5, ஒன்ஸ் பிளேஸ் ஆல்வேஸ் 0. அப்போ நியரஸ்ட் 10 வந்து என்னமா? 8,850. நமக்கு மீட்டரில் கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ த நியரஸ்ட் 10 ஈக்குவல் டு 8,850 மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம மீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியரஸ்ட் 100. நியரஸ்ட் 100. So 8,848. Ones, tens, 100, 1000. இப்போ நியரஸ்ட் 100னா நம்ம எந்த பிளேஸ் பார்க்கணும்? டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். டென்ஸ் பிளேஸ். அப்போ எந்த டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 5ஓட கிரேட்டாக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கா? லெஸ்ஸனாக இருக்குது. அப்போ லெஸ்ஸனாக இருந்தால் என்ன வரணும்? கீழே வரும், ரவுண்ட் டவுன். அப்போ 848க்கு நியரஸ்ட் 100 என்ன வந்துடும்? ஏன்னா 100 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 800லேருந்து 900 வரைக்கும். அப்போது ஒன்று 5ஓட கிரேட்டராக இருந்தால் 900 வரணும். 5ஓட லெஸ்ஸனாக இருந்தால் எங்கே வந்துடணும்? 800 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து என்னமா? 8,800. 8,800. இப்போ நமக்கு மீட்டரில் கேட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் நியரஸ்ட் 100 ஈக்குவல் டு 8,800 மீட்டர். Okay, so the next one is 1000. Nearest 8,848. Ones, tens, 100, 1000. அப்போ பாருங்கள், எந்த பிளேஸ் பார்க்கணுமா? 100 பிளேஸ். 100 பிளேஸ் என்ன இருக்குது? 8 இருக்குது. 8 வந்து 5ஓட கிரேட்டராக லெஸ்ஸனா? கிரேட்டர். அப்போ கிரேட்டராக இருந்ததுன்னா பாருங்கள் 8,848. அப்போ ரவுண்ட் அப்போ
ரவுண்ட் அப் அப்போ 8000 எப்படி ஸ்டார்ட் ஆகும் 8000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9000 வரைக்கும் போகும் அப்போ ரவுண்ட் அப்னா நம்ம என்ன எழுதணும் 9000 ஸோ த ஆன்சர் இஸ் 9000 அப்போ நியரஸ்ட் 1000 ஈக்குவல் டு நியரஸ்ட் 1000 equal to 9000 meter 9000 meter ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோமா அப்ராக்சிமேஷன் வேல்யூவில் நமக்கு ஆல்ரெடி நியரஸ்ட் 10 எல்லாமே செப்பரேட்டாக பார்த்தோம் பட் உங்களுக்கு வந்து ஒரு கிவன் நம்பர் கொடுத்து அதை நம்ம என்ன செய்வாங்க நியரஸ்ட் 10 என்ன 100 என்ன 1000 என்ன ஸோ நியரஸ்ட் 10னா ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள் 5 விட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நியரஸ்ட் 10 இப்போ நமக்கு இதே சம் பாரு 8848 நம்ம 10th பிளேஸை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மற்ற பிளேஸை வேண்டாம் 10th பிளேஸில் 48 அப்போ ஒன்ஸ் பிளேஸ் 8 இருக்குது 5 விட கிரேட்டர் அப்போ 48னா எங்கேருந்து வரும் 40லேருந்து 50 வரைக்கும் வரும் அப்போ நியரஸ்ட் 10 வந்து என்னது 50 அப்படி இல்லை கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் ஒன்ஸ் பிளேஸை பாருங்கள் 5 விட கிரேட்டராக இருக்கா 10th பிளேஸ் கூட ஒன்று ஆட் பண்ணிடுங்க 4 கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும் 5 அப்போ 8850 ஓகே ஒரு 10 தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் நியரஸ்ட் 100 8848 அப்போது 100னா நம்ம 10th பிளேஸ் பார்க்கணும் 10th பிளேஸ் 5 விட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸனாக இருக்குது அப்போ லெஸ்ஸனாக இருந்ததுன்னா நியரஸ்ட் 100 என்ன வந்து ரவுண்ட் டவுன் கீழே வரணும் அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 100 800லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா 100 தானே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் 1000 சேஞ்ச் ஆகாது 100 தான் சேஞ்ச் ஆகும் அப்போ 848 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 800லேருந்து தான் சேஞ்ச் ஆகும் அப்போ நியரஸ்ட் டவுன் என்ன வந்து 800 நெக்ஸ்ட் 1000னா 100 பிளேஸ் பாருங்கள் 100 பிளேஸ் வந்து என்ன இருக்குது கிரேட்டராக இருக்குது 5 விட கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன செய்யணும் 5 ஆர் 5 விட கிரேட்டராக இருந்தால் என்ன செய்யணும் நியரஸ்ட் ரவுண்ட் அப் அப்போ ரவுண்ட் அப்னா நெக்ஸ்ட் 1000 8000 இப்போ நெக்ஸ்ட் 1000 என்னது 9000 ஸோ த ஆன்சர் இஸ் 9000 மீட்டர் ஸோ நெக்ஸ்ட் all of you do our self practice sum homework sum so உங்கள் homework பாருங்கம்மா 4th one okay 4th oneல see some 9995 இதெல்லாம் homeworkமா see some always homework okay next F C F homework C F and H okay C F and H homework